வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் டீப் ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ஒரு ரெசிபி. இதுக்கு நான் 2 பாவக்காய் இது மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், பெப்பர் தூளும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். புளி தேவைன்னா விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாவக்காய் அவ்வளோவா கசப்பில்லை, அதனால் நான் அது புளி தண்ணி எடுத்துக்கலை. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் இந்த பவுலில் போட்டு எல்லாமா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பாவக்காய் ஃபுல்லாக அந்த பவுலில் போட்டிருக்கேன். இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டு, பெப்பர் தூள், இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இந்த கடலை மாவு, இதெல்லாம் போட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் மரினேட் பண்ண வைக்கணும். இது இப்போ நம்ம நீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நிறைய எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் மரினேட் பண்ண விட்டுடலாம். இந்த பாவக்காய் நல்லாவே மரினேட் ஆகிடுச்சு. ஸோ இதை திருப்பி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் போட்டு நம்ம ஜாகிரதையாக வறுத்து எடுக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மெதுவாக ஒரு பீஸாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். சாம்பார் சாதம் கூடையெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ஒரு பேப்பரில் ஆற வச்சு போட்டுட்டு அந்த ட்ரை பாட்டிலில் நம்ம மூடி வச்சுருந்தோன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் சாதம் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பீஸாக திருப்பி போட்டு விடணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அந்த ஃபில்டரில் எடுத்து வச்சிடலாம். அதை வறுத்துட்டே இருக்கணும், திருப்பி போட்டு. நல்லா டீப் ப்ரௌன் ஆன பிறகு தான் எடுத்து அந்த ஃபில்டரில் போடணும். இது மாதிரி ஒன்றா நம்ம எடுத்துடலாம். ப்ரௌன் ஆக எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒன்றா எல்லா பீஸும் எடுத்துட்டு மொத்தமாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் போட்டு வச்சுட்டு நல்லா ட்ரை பாட்டிலில் போட்டு மூடிடணும். இவ்வளோ தான் இந்த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.